இங்க ஒரு பொண்ணு ஜாப் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அங்க ஜாப் இன்டர்வியூல நெறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டா வந்த இவளும் அங்க இருக்கிற ஒரு போர்ட பாத்துட்டு, என்னடா இந்த போர்டு கோணலா இருக்கேன்னு சொல்லி அந்த போர்டு நேரா திருப்புறா. இத பார்த்தா அங்க இருந்த இன்டர்வியூ நடத்துறவங்களோ, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இந்த பொண்ணு நாங்க செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இவ லாஸ்ட்ல வந்தா கடைசில அவ செலக்ட் ஆயிட்டாளேன்னு சொல்லி எல்லாருமே சோகமா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணு அந்த கம்பெனில அடுத்த நாள் இன்டர்னாவும் ஜாயின் பண்ணிடுறா. இவ கூட சேர்த்து மத்த பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த கம்பெனில இருக்கிற டிபார்ட்மெண்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி இந்த மேனேஜரும் கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயம் பார்த்தா ஆப்போசிட்ல பார்க்கிங் என்ட்ரி கிட்ட அங்க இருந்த கஸ்டமருக்கும் அங்க இருந்த பர்சனுக்கும் சண்டை வரத பார்த்துட்டு, சரி யார்தான் இந்த சண்டையை தீர்த்து வச்சு சமாதானமா ஆக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த கம்பெனில ஃபுல் டைம் ஒர்க் நான் போட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட யாருமே முன் வரல. ஆனா இந்த பொண்ணு சரி நான் போய் சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கையை தூக்கிட்டு இவளும் அங்க போறா. அங்க போனா கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணுமோ சாந்தமா பேசி கஸ்டமரையும் சாந்தமாக்குறா. ஆனா அதுக்கேத்த மாதிரி அங்க வேலை செய்யற பொண்ணு கொஞ்சம் திமிர்த்தனமா தான் பேசுறா. மறுபடியும் அந்த கஸ்டமருக்கு கோவம் வரதா செய்யுது. இருந்தாலுமே இவ என்ன சொல்லி சமாளிக்கிறானா, உங்களுக்கு இந்த சர்வீஸ் சாட்டிஸ்ஃபைடா இல்லனா ஸ்லிப்ல கொடுத்திருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இவங்கள பத்தி கம்ப்ளைண்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே கஸ்டமரும் அங்க இருந்து சாட்டிஸ்ஃபைடா கிளம்பிடுறாரு. இத பார்த்த அந்த மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு பெர்மனன்ட் ஜாப ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னதான் ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்கு தோணினாலுமே நமக்கு ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் இருந்தா கண்டிப்பா எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.